நீ வெளியில யாருக்கிட்டயாவது பணத்தை வாங்கி கடைய ஆரம்பிச்சிருந்தேன்னா எனக்கு என்னன்னு நான் ஒதுங்கி இருப்பேன். ஆனா நீ இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கிட்டயோ பணம் வாங்கியிருக்க. இங்க இருக்கிற யாரோ தான் உனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் எதுக்குண்ணா அவங்கள சொல்லணும்? நீ சொல்லிதான்டா ஆகணும். நான் நல்லா வரணும், நல்ல மனசோட உதவி பண்ணவங்கள என்னால காட்டி கொடுக்க முடியாதுண்ணா. ஏங்க இருங்க. என்ன கார்த்தி, நீயே இப்படி சொல்லிட்டு இருக்க? உனக்கு இந்த வீட்ல யார் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க? அண்ணி சாரி அண்ணி, அதை என்னால சொல்ல முடியாது. சொன்னா பெரிய பிரச்சனையாகும். நீ சொல்லாம இருந்தாதான் பிரச்சனை வரும். உனக்கு யார் பணம் கொடுத்தாங்கன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிடு. சந்தோஷமான இந்த நேரத்துல எதுக்கு வீணா சங்கடத்தை உருவாக்கிக்கணும் சொல்லு. அண்ணி நீங்களே இந்த அளவுக்கு சொல்றப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. சொல்றேன் அண்ணா. நான் மெக்கானிக் ஷாப் ஓபன் பண்றதுக்கு உங்ககிட்ட பணம் கேட்டேன். அப்பா கிட்டயும் பணம் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே பணம் கேட்டேன். ஆனா யாருமே எனக்கு பணம் தரல, உதவி பண்ணல. வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. சாவறது தவிர வேற எந்த வழியும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்பதான் நம்ம அம்மாவே மறுபடியும் உயிரோட வந்த மாதிரி என்னோட அண்ணியே என்னை தேடி வந்தாங்க. நம்ம அம்மாவோட நகையை கொடுத்து எனக்கு உதவி பண்ணாங்க.